10th standard mathematics chapter 2 example 2.20 find the general term for the following sequences சொல்லிட்டு ஒரு மூணு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 6 9 இப்படி போயிட்டே இருக்குது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் போகுது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 9 அது 3 டேபிளில் 3 6 9 12 அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 into 1 3 1s are 3, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 2s are 6. ஸோ இந்த மாதிரி போட்டுருக்காங்க. அடுத்து 3 3s are 9, அடுத்து என்ன 3 4s are, அடுத்து 3 5s are அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு நாங்கள் ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். ஜென்ரல் டேர்ம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எண்ணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கோங்களா. ஈவன் நம்பர்னால் எப்படி போகும் 2 4 6 8 இப்படி போயிட்டே இருக்கா. இது இந்த மாதிரி தான் இருக்கும் ஈவன் டேர்ம்ஸ். 2n சொல்லிட்டு தான் அதோடைய ஜென்ரல் டேர்ம். எப்படி 2nன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணு பேரை நீங்கள் 1 போட்டு பாருங்கள், இந்த 2 வரும். எண்ணு பேரை 2 போட்டு பாருங்கள் 4 வரும். எண்ணு பேரை 3 போட்டு பாருங்கள் 6 வரும். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். இது அடுத்து எண்ணு பேரை 4 போட்டிங்கன்னா 8 வரும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஈவன் ஜென்ரல் டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஜென்ரல் டேர்ம் ஃபார் ஈவன் நம்பர்ஸ். ஸோ அதே போல் இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி போகும் ஜென்ரல் டேர்ம் வந்து இந்த மாதிரி எண்ணு வச்சு எழுதணும். ஸோ 3 into 1 3 into 2 3 into 3 போது பார்த்தீங்களா. அதாவது இந்த நம்பர் மட்டும் நேச்சுரல் நம்பர்ஸாக போயிட்டே இருக்கும். 1 2 3 போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் ஜென்ரலாக எண்ணுன்னு சொல்லணும். அவ்வளோதான். இந்த ஜென்ரல் டேர்ம் இஸ் 3n வேர் n பிலாங்ஸ் டு n நேச்சுரல் நம்பர்ஸ். பார்த்தீங்களா நேச்சுரல் நம்பர் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் போடலாம் 1 2 3 4 அப்படி. இங்கே வேறு 1ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போது 3 into 1 3 into 2 3 into 3 சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ 1 2 3. ஸோ அதாவது இந்த n பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸில் தான் போடணும். ஸோ அப்போ இதுதான் ஜென்ரல் டேர்ம். இப்போ ரெண்டாவது சம் பாருங்கள். 1/2 2/3 3/4 போயிட்டே இருக்கா. இது நீங்கள் A1ன்னு எடுத்துக்கோங்க. A1 A2 A3. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா A1 ஈக்குவல் டு என்னது 1/2 தட் கேன் பி ரிட்டன் அஸ் 1/1 + 1. அது ஏன் நான் அப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் டேர்ம் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா AN ஆகும். இப்போ இந்த சம்மில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்தீங்கன்னா கூட இது A1 இது A1 இது A2 இது A3ன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இது A1, அதாவது இந்த 1 தான் இங்கே இருக்குது. அதுவே இங்கே A2 இந்த 2 தான் இங்கே இருக்குது. அது இது A3 தேர்ட் டேர்ம் இது தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போது ஜென்ரல் டேர்ம் ஏன்னா ஜென்ரல் டேர்ம் வெரி டிஃப்ரெண்ட் அஸ் AN. ஸோ AN ஈக்குவல் டு 3n வேர் n பிலாங்ஸ் டு n. அப்படி கூட நீங்கள் இந்த சம்ம எழுதலாம். ஜென்ரல் டேர்ம் இஸ் 3n எழுதலாம். இல்லைனா therefore AN ஈக்குவல் டு 3n வேர் n பிலாங்ஸ் டு n. இது ஃபஸ்ட்டு சம் இப்படி எழுதலாம். அதே போல் அந்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். 1 ஃபார்மெட்லேயே கொண்டு வரணும். ஸோ 1 ஃபார்மெட்டில் கொண்டு வந்தேன்னா அந்த 2 கேன் பி ரிட்டன் அஸ் 2 என்னது 1 + 1 தான் 2. ஸோ அப்போ 1 + 1. அப்போ இது பார்த்தீங்கன்னா என்னது 1/2 தான் வரப்போகுது. அடுத்து A2 அப்படிங்க இந்த டேர்ம் இதான் A2. ஸோ 2/3 இருக்குல்ல 3 கேன் பி ரிட்டன் அஸ் 2 + 1. இந்த மேலே உள்ள 2 வச்சே வந்துருப்பாருங்க கீழே. இங்கே பாருங்கள் மேலே உள்ள 1 வச்சே கீழே 1 வந்துருக்கு. ஸோ அடுத்து A3 3/4. அப்போ இது என்னது 3/3 + 1 இப்படி என்ன செஞ்சுருக்கோம் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது மூலமாக நீங்கள் என்ன சொல்லலாம் AN ஈக்குவல் டு n/n + 1. அது ஏன் n/n + 1? இப்போ n மேலே நீங்கள் 1 போட்டு பாருங்களா அந்த ஒரு டேமே வரும் பாருங்க. நான் இங்கே போட்டால் பாருங்கள் இதே வரும் பாருங்கள். n மேலே 1 பாருங்கள் 1/1 + 1 வந்தா. ஸோ ஆன்சர் 1/2 இந்த வந்துருக்கு ஆன்சர். ஸோ இதுதான் இது A1. இப்போ A2 கண்டுபிடிக்கணும்னா அதே போல் 1/2 n மேலாம் 2 போடணும். ஸோ n மேலாம் 2 போட்டிங்கன்னா 2/2 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2/3 ரெண்டாவது ஆன்சர் வந்திருக்கா. ஸோ இப்படி தான். ஸோ அப்போ ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது என்னெல்லாம் நீங்கள் வந்து இங்கே மாடிஃபை பண்ணி ஒரு குறிப்பிட்ட அதாவது A1 ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர முடியுமோ. A1 ஃபார்மெட்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு அதாவது இந்த 2 வந்து இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இந்த 2 எப்படி நீங்கள் அந்த மாதிரி எழுதலாம் 1 + 1 எழுதலாம். ஏன் எழுதணும்னு யோசித்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜென்ரல் டேர்மில் கொண்டு வரதுக்காக 2 வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். 1 and 2 மாற்றி யூஸ் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் தனித்தனி ஜென்ரல் டேர்ம் ஒரே டைமில் போட முடியாது. ஸோ ஒரே சீக்வன்ஸாக எல்லாத்துக்கும் வரது மாதிரி நீங்கள் போடணும். ஸோ அப்போது அப்படி யோசிக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி போட வேண்டியது தான். ஸோ 1/2 நீங்கள் வந்து 1/1 + 1 எழுதினா மட்டும்தான் நீங்கள் n/n + 1 போட்டால் அது கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த n பேராக நீங்கள் 1 போட்டிங்கன்னா இதே டேர்ம் கிடைக்கும். ஸோ இப்படி தான் இதை என்ன செய்யணும் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் இதே போல் பாருங்கள். 5 - 5 5 - 25 125 இப்படி போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே இப்போ -2க்கு பவர் எடுத்து பாருங்கள். இதை விட்டுருங்க. -2க்கு பவர் எடுத்து பாருங்கள். -2 the whole power என்னென்னு எடுத்துங்களா இல்லை -1 எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு -2க்கு பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ -2 பார்த்தீங்கன்னா என்ன வரும் -2 வரும் ஃபஸ்ட்டு. அடுத்து +4 அதாவது -2 whole power 1 என்னது -2 தான். -2 the whole power ஸ்கொயர்னு என்னது இதெல்லாம் உங்களுக்கு லோயர் கிளாஸஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. -2 × -2 -into -+4. அடுத்து -2 the whole cube என்னது -2 × -2 -2 இந்த ரெண்டத்தை மட்டும் எடுத்துக்கோங்க 4 வரும் மேலே வந்த போல். ஒரு -2 எக்ஸ்ட்ரா இருக்கா. ஸோ அப்படின்னா இது -8. அப்போது இது மூலம் நல்லா கவனிங்க. இந்த 2 power n இருக்குது பார்த்தீங்களா இதில் நீங்கள்
எண்ணுக்கு பதிலாக ஆட் நம்பர்ஸ் எல்லாம் போட்டால் நெகட்டிவ் வருது பாருங்கள். ஆட் நம்பர்ஸ் போட்டால் நெகட்டிவா, இதுவும் நெகட்டிவா. இதே ஈவன் நம்பர்ஸ் 2 மாதிரி போட்டு ஈவன் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன வருது, ஈவனாக வருது அது. ஸோ இது -8 அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து +16 வேறு 16 அப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது இதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் இருக்குது. ஸோ இது -2 என்னன்னு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஆனால் இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேர்ம். ஆக்சுவலாக இங்கே ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்களேன் இந்த சீக்வன்ஸில் -2 4 -6 16 சொல்லக்கூடிய ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டேர்ம் வந்து -2. இங்கே ஆக்சுவலாக அப்படி தொடங்கலாம், நம்பர் வெறும் 5 இந்த மாதிரி தொடங்க, அடுத்த உடனே -ல வருது. அப்போ நீங்கள் நினைப்பீங்க இந்த இடத்துல 5² தானே வந்திருக்கணும். 5² பாருங்கள், இது -5 இது வந்து 5² தான், அது இது 5³ இப்படி போயிட்டே இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா 5² இருந்தது 25. ஸோ அதனால தான் 5² எழுதியிருக்கேன். இது 125னா 5 × 5 × 5. ஸோ அப்போ 125. நீங்கள் அப்போ நினைப்பீங்க ஸ்கொயரில் எப்படி உங்களுக்கு நெகட்டிவ் சிம்பிள் வரும்னு நினைப்பீங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் ஒரு ட்ரிக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ ஜென்ரல் டேர்ம் எழுதும்போது அந்த ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி எழுதுனா அந்த சம்மோட ஆன்சர் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அப்போது இதில் ஜென்ரல் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது 5க்குள்ளே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 5னா 5/1 தான் உங்களுக்கு 5. அந்த மைனஸாக விட்டுட்டு நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா 5/2 5/2 வந்து 25. 5³ 5 × 5 × 5 125. அடுத்து 5/4 என்ன 625. ஸோ இது இப்படி போயிட்டே இருக்கும். பட் இங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸில் பார்த்து நெகட்டிவ் வந்துருக்கு. நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸில் மட்டும்தான் நெகட்டிவ் வரும். இந்த பவர் 1 போட்டிங்கனாலும் பவர் 3 போட்டாலும் பவர் 5 போட்டாலும் ஸோ எனி ஆட் நம்பர்ஸில் பார்த்தாலும் நீங்கள் வந்து நெகட்டிவில் தான் வரும். சிம்பிளாக சொல்லணும்னா when n = odd நெகட்டிவ், when n = evenனா பாசிட்டிவ் ஃபார் பவர்ஸ் வித் மைனஸ் சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு சொல்லலாம், இல்லை இந்த இது -1/n இதுக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால என்ன செய்யலாம், இந்த மாதிரி சொல்லலாம். when n ஆடாக இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவில் இருக்கும். n வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பர், சாரி n வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவில் வரும் அந்த மாதிரி. ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருக்கேன்னா நீங்கள் ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம் an = -1/n+1 × 5/n. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். -1/n+1 மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், -1/n என்னென்ன இது -1/n எடுத்துக்கோங்களா. -1/n என்னென்னு பார்த்தீங்கன்னா -1/1 போடுங்க ஃபஸ்ட்டு. n = 1 போட்டிங்கன்னா என்ன வரும், -1 வரும். -1/2 எடுத்திங்கன்னா என்ன வரும், -1 + 1 ஸோ இதே 1 + 1 பண்ணி பாருங்கள், -1/1+1 என்ன வரும், அதாவது -1/n+1 n+1ன்னு சொல்கிறேன் நான், 1 சொல்லலை, n+1. ஸோ அப்போ என்ன வரும், -1/2 1. அப்போ இந்த மாதிரி போட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு பாசிட்டிவில் தான் வரும். பார்த்தீங்களா, இதே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேர்ம் n+1ல் இது எடுத்துக்கோங்களா, இது an எடுத்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஆக்சுவலாக என்னது -1/1. எல்லாத்துலேயும் என்ன பேர நீங்கள் செய்வீங்க 1 போடுங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருந்தேன், -1/1 போடணும். an = இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 போட்டிங்கன்னா இந்த மாதிரி. ஸோ -1/2 என்னது 1. ஃபஸ்ட்டே பாசிட்டிவ் வருது பார்த்தீங்களா. இதே இந்த சீக்வன்ஸ்லேயும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் பாசிட்டிவ். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். கூட 5/n பார்த்தீங்கன்னா இதுதான் 5 5² 5³ அப்படி போயிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால் 5/n போட்டிருக்கேன். ஸோ 5/4 போட்டிங்கன்னா 4th டேர்மில் வந்து கிடைக்கும். 5/5 போட்டிங்கன்னா 5th டேர்ம். அது இதை போடலைன்னா மொத்த சமயம் தப்பாக. இதை போடாமல் நீங்கள் -1/n போட்டிங்கன்னா தப்பு. அதே இடத்துல 5/n மட்டும் போட்டிங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் வரும். ஸோ அதுவும் தப்பு. ஸோ -1/n போட்டாலும் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வச்சு தொடங்கும். ஸோ அதுவும் தப்பு. ஸோ அப்போது கூட இந்த n கூட 1 ஆட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக சீக்வன்ஸுக்கு ஏற்ப உள்ள ஜென்ரல் டேர்ம் வந்து அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோ இந்த சம்ஸ் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.